ஒரு பக்கம் ஆண்டவர் தோட்டத்தில் உலாவுகிறார், நமக்குள்ள உலாவுகிறார். இப்ப ஒரு பக்கம் எங்க வெற்றிடம் இருக்கிறது, யாருக்குள்ளே நாம் புகுந்து கிரியை செய்யலாம் என்று சாத்தான் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உலாவார், அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால், வெற்றிடம் என்று ஒன்று வைத்தால், அங்கு பிசாசு வந்து குடிகொள்வான், அங்கு பிசாசு உலாவி விடுவான். இப்ப நீங்க யாருக்கு இடம் கொடுக்கிறீங்க? கர்த்தருக்கு இடம் கொடுத்தால் கர்த்தர் கிரியை செய்வார், அல்லது பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு உலாவ தொடங்கி விடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே உலாவி நம்மோடு பேச விரும்புகிறார் என்பதைத்தான் சுருக்கமாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நம்முடைய ஆண்டவர் முதலாவதாக மனுஷனை உருவாக்குகிறார். உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைக்கிறார். அவனை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைப்பதற்கு முன்பாகவே மனுஷனுக்கு என்ன என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அதன்படி முழுவதுமாக அவனுடைய சுற்றுச்சூழலை சரியாக அமைக்கிறார். மரம் செடி கொடிகளை படைக்கிறார். அவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் முதலாவதாக ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியாகத்தான் மனுஷனை கொண்டு வந்து இந்த தோட்டத்துல வைக்கிறார். ஏதேன் என்கிற தோட்டத்துல ஆண்டவர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைத்த உடனே அவருடைய வேலை முடிந்தது என்று போய்விடாமல் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தினமும் அவனோடு பேசும்படிக்கு வருகிறார். அதாவது தோட்டத்திலே உலாவும்படிக்கு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ ஆண்டவர் தோட்டத்திலே உலாவ விரும்புகிறார். முதலாவதாக தோட்டம் என்பது இன்றைக்கு நாம் சொல்லப்படுவதாக நம்முடைய திருச்சபை ஒரு தோட்டம், நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம், ஏன் நாமே கர்த்தருடைய தோட்டம். நமக்குள்ளே அவர் உலாவும்படி விரும்புகிறார். ஏன் உலாவணும்? அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக. அவர்கள் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்போ தோட்டத்திலே கர்த்தர் எதற்காக உலாவ விரும்புகிறார் என்றால், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் பாருங்க, இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது இவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒளிந்து கொண்டார்கள். எப்ப ஒளிந்து கொண்டார்கள்னா, அவர்கள் பாவம் செய்த பிறகு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒளிந்து கொண்டார்களா. ஆனா ஆண்டவர் பாவம் செய்கிறதற்கு முன்பாகவே 2ஆம் அதிகாரத்துல ஆதாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதாமு கிட்ட எல்லாவற்றையும் கொண்டு வந்து மண்ணினாலே செய்து அவன் என்ன பெயரிடுவான் என்று அவனை பார்த்து அவன் என்னென்ன பெயர் இட்டானோ அவைகளுக்கு பெயர்களாய் மாறின. அப்படியே அவன் பாவம் செய்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ மீறுதலுக்குட்பட்டு பாவம் செஞ்சாச்சு, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து விட்டார்கள். இப்பவும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தோட்டத்திலே உலாவும்படி வருகிறார். ஆனா இவர்கள் போய் ஒழித்துக் கொண்டார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்ம முதல்ல ஒரு காலகட்டத்திலே ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருப்போம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்திருப்போம். இப்போ இனி ஒரு காலம் வந்துட்டு எப்படின்னா, நாம மீறுதலுக்குட்பட்டு சில தவறுகளை செய்த போது நாம் கர்த்தருக்கு பயந்து ஒளிந்து கொள்கிறோமே அல்லாமல், கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நம் மத்தியிலே நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார். ஏன்னா அவருடைய சத்தத்தை நாம கேட்கணும். குறிப்பாக நம்முடைய திருச்சபைகள்ல, நம்முடைய குடும்பத்துல யாராவது முக்கியமானவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற பொழுது அந்த சத்தம் நமக்கு கேட்கும். நாம ஒழித்துக் கொள்ளாவிட்டால் அவர் உலாவி அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நம்முடைய திருச்சபையில போதகர் மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது என்றால் நாம் அதை எடுத்துக் கொள்ளணும். ஏன்னா அது கர்த்தர் பேசுகிறார். நீ பாவம் செய்தாலும் பாவம் செய்வதற்கு முன்பே அவர் பேசுவார். ஆதாம் ஏவாளிடத்திலே கர்த்தர் பேசினார், ஆனால் அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். அதே தவிர இன்னைக்கு நாம செய்யக்கூடாது. முதலாவதாக தோட்டத்திலே உலாவின கர்த்தர் பின்பு அவர் என்ன சொல்லுகிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே உலாவுவேன் என்று சொல்லுகிறார். லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். எதற்கு? நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கு அவர் நம் நடுவே உலாவுகிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவர்களும் அவர் உலாவினை அவருடைய சத்தத்தை கேட்க அவர்கள் சித்தமில்லாமல் போய்விட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசரிப்பு கூடாரத்திலே உலாவுவேன். ஆசரிப்பு கூடாரத்தில் உலாவுகிறார். யார் ஆசரிப்பு கூடாரம்? நாம தான் ஆசரிப்பு கூடாரம். நாம தான் அவருடைய ஜனங்கள். நாம தான் அவருடைய தோட்டம். அவருடைய தோட்டத்தை பற்றி வசனம் சொல்கிறது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சேனைகளின் கர்த்தருடைய தோட்டம் யாரு? இஸ்ரவேல் வம்சமே. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் தான் அவருடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் அவர் உலாவ விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் உலாவும்படிக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா அவர் நமக்குள்ளே உலாவணும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே
தேவாலயத்திலேயும் ஆசரிப்பு கூடாரத்திலையும் ஜனங்களுக்குள்ளேயும் தோட்டத்திலையும் உலாவின ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவர் மனுஷனாக இந்த பூமியிலே கடந்து வந்த போது மார்க் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். நாம் நினைக்கிறோம் அது ஒரு தேவாலயத்தில் உலாவுகிறது என்பது ஒரு தற்செயலான விஷயம் என்று. அது அல்ல, அவர் ஆவிக்குரிய ஒரு காரியத்தை நிழலாக செய்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு தேவாலயம் என்று சொல்லப்படுவது யார்? நாமே அவருடைய தேவாலயம், நாமே அவருடைய திருச்சபை. நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துக்கு நாம வந்துடணும். ஒரு காரியத்தை, ஒரு தவறை செய்கிற பொழுது செய்யாதே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் நமக்குள்ளே உண்டாகும். அதை ஆண்டவர் பேசுகிறார் என்று நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். அல்லது இல்ல எதார்ச்சையா வந்த ஒரு சத்தம், எங்க பாஸ்டர் பேசுறாரு, எங்க போதகர் பேசுறாரு என்று நீங்க நினைப்பீங்கன்னா ஆண்டவர் உலாவியும் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியாது. இப்போ கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லப்படுகிற நாம், அதாவது நாம் தான் அவருடைய திருச்சபை. அவர் திருச்சபையிலே அவருடைய தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கலன்னா, ஒரு பக்கம் பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள உலாவும்படி ரொம்ப ஆசையா இருக்கிறார், ரொம்ப அவர் நம்ம கிட்ட பேசணும்னே விரும்பி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் வசனம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சாத்தான் பூமி எங்கும் உலாவி திரிந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து நின்றானாம். ஒரு பக்கம் ஆண்டவர் தோட்டத்தில் உலாவுகிறார், நமக்குள்ள உலாவுகிறார். இப்ப ஒரு பக்கம் எங்க வெற்றிடம் இருக்கிறது, யாருக்குள்ள நாம் புகுந்து கிரியை செய்யலாம் என்று சாத்தான் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். இப்போ கடைசியா நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உலாவுவார், அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால், வெற்றிடம் என்று ஒன்று வைத்தால், அங்கே பிசாசு வந்து குடிகொள்வான், அங்கே பிசாசு உலாவி விடுவான். இப்ப நீங்க யாருக்கு இடம் கொடுக்கிறீங்க? கர்த்தருக்கு இடம் கொடுத்தால் கர்த்தர் கிரியை செய்வார், அல்லது பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு உலாவ தொடங்கி விடுவான். அன்பானவர்களே, இப்பொழுது முடிவெடுங்கள். கர்த்தர் எனக்குள்ளே உலாவ வேண்டும். கர்த்தர் உலாவினால் அவருடைய சத்தத்தை கேட்பேன் என்று இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுத்தீர்களே, ஆனால் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.